ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஆல்ரவுண்டர் பலம். சேனலை பார்க்க வந்த அனைவருக்கும் இனிய தை திருநாள் அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, பிரேக்குக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று சங்கர் சார் டீட்டெயில் கிளியர் கட்டாக அஃபீஷியலான நியூஸ் சொல்லியிருந்தாப்புல. அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதில் நல்ல விஷயம் இருக்குது அண்ட் கெட்ட விஷயம் இருக்குது, அண்ட் குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் இருக்குது. அதெல்லாம் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே நிறைய பேர் கேட்குறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓ வருமா வராதா, இல்லை எஸ்பிஓ எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி காமனாக எல்லாத்துக்குமே இருக்குது. சரிங்களா, முதல்ல அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். எஸ்பிஓ கன்ஃபார்ம் வருங்க. சரிங்களா, எஸ்பிஓ கன்ஃபார்ம் வராமலாம் இருக்காது, ஆனால் வரத்தான் போகுது. ஆனால் நியூ கான்செப்ட் அண்ட் நியூ பிளான்ஸ், நியூ அப்டேட், ஓகேங்களா, எல்லாமே புதுசாக இருக்க போது, எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அப்படி தான் கொண்டு வரப்போம். அதனால தான் எஸ்பிஓ இன்னுமே பிரேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பிரேக் எக்ஸ்டெண்ட். அது மட்டும் இல்லாமல் பிரேக் கிட்டத்தட்ட 45 நாள் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அந்த 45 நாள் கிட்டத்தட்ட முடிய போகுது. அதனால நேற்று சங்கர் சார் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதை தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ லான்ச் ஆகிற டேட் கொஞ்சம் ஒன்றும் தள்ளி போகுதுங்க. சரிங்களா, ஏன்னா பிரேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணங்கிறத நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இதுலேருந்து எல்லாத்துக்கும் இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இது கிளியராக இருக்கும். இது எஸ்பிஓ எப்போ லான்ச் ஆக போகிறதுன்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டான அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் சீக்கிரமாக இந்த அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பிஓ யாரெல்லாம் நம்புவீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போல் வச்சிருக்கேன். சரிங்களா, அந்த போலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி அந்த போல் நீங்கள் ஓட் பண்ணிடுங்க. செகண்ட் அப்டேட் நியூ கான்செப்டில் ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் இருக்கும், ஆனால் ரெஃபரல் கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கு அப்கிரேட் ஆனால் தான் ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா, அந்த நம்ம மந்த்லி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் பண்ணுவோம். அந்த ரெஃபரல் பேஸ்டு இன்கம் இனிமேல் கிடையாது. அது ரெஃபரல் பேஸ்டு இன்கம் ரெஃபரல் பண்ணால் தான் கட்டாயமாக இருந்தது. ரெஃபரல் பண்ணால் தான் நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் போக முடியும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தது. இப்போ அந்த ரெஃபரல் பண்ணால் தான் அந்த இதுக்கு போக முடியுங்கிற கட்டாயம் இல்லை. ரெஃபரல் கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு லெவலுக்கும் போகிறதுக்கு ரெஃபரல் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸ் நிறையா பேர் நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருப்பீங்க. ரெஃபரல் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஏர்னிங் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூ கான்செப்டில். மூணாவது அப்டேட் எஸ்பிஓவில் இனிமேல் 100% ஃப்ரீ தாங்க. ஓகேங்களா, நீங்கள் யாராவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களும் இனிமேல் ஃப்ரீ தான். நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு அமௌண்ட் கட்டி நம்ம உள்ள வந்திருப்போம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வந்திருப்போம். ஒரு 2000 ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஐடிக்கு 2000 போட்டிருப்போம். ப்ரீமியமுக்கு 6500 பே பண்ணி வந்திருப்போம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, இது எப்படி சாத்தியம்னா 3 கம்பெனி கூட டைப் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனிஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் ஒரு கம்பெனி 70%, 60 to 70%, இன்னொரு கம்பெனி ஒரு 50-60% வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இனிமேல் எஸ்பிஓவில் லைஃப் டைம் ஃப்ரீ ஜாயினிங் தாங்க. சரிங்களா, லைஃப் டைம் வரைக்கும் ஃப்ரீ ஜாயினிங் தான். இனிமேல் நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, எஸ்பிஓவில் இனிமேல் ஃப்ரீ ஐடிஸ், ஃப்ரீ கான்செப்ட். நம்பர் 4 இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கம்பெனி அந்த பேரை விட்டு வெளியே போகுதுங்க. சரிங்களா, அதை இந்த பிரேக் டைமில் அதெல்லாம் இல்லாமல் பண்ண போகிறாங்க. நம்ம எஸ்பிஓனா என்ன சொல்லுவோம், நம்ம பார்ட் டைம் கம்பெனிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்ட் டைம் ஜாப் நேமையே தூக்கி போகிறாங்க. சரிங்களா, இதுதான் எஸ்பிஓவோட நெக்ஸ்ட் குறிக்கோளாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் குறிக்கோளில் இப்போ இந்த பிரேக்குக்கு அப்புறமா கொண்டு வர போகிற கான்செப்டாக இருக்க போகுது. ஓகேவா, 5வது அப்டேட் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிப்பீங்க. 2000, 6500 சொல்லிட்டு ஜாயின் பண்ணிப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிடக்ஷன் வச்சு நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. என்ன டிடக்ஷன்னா 18% டிடக்ஷன் வைக்க போகிறாங்க. சரிங்களா, அந்த நீங்கள் கட்டின பேமெண்ட்டில் 18% டிடக்ஷன் போக தான் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது. ஓகேவா, இதுதான் எஸ்பிஓ சொன்ன மெயின் இதே எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு டிடக்ஷன் வைக்கிறாங்க. 18% டிடக்ஷன்.
ஓகேவா. ஆறாவது அப்டேட், இனிமேல் எஸ்பிஓவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு 30,000க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஓல்டு மெம்பராக இருந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம். அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே லிமிட் வந்து 13,500 வந்துட்டு லிமிட். ஓகேவா. 13,000 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது சராசரியாக ஏர்ன் பண்ணலாம் எஸ்பிஓவில். ஓகேவா. டைமண்ட் பிளான் இருந்தால் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து ரெஃபரல் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. சரிங்களா. இப்போ வந்து நியூ கான்செப்ட் மூலமாக வந்துட்டு 0 ரெஃபரல். ஓகேவா. 0 ரெஃபரில் மந்த்லி வந்துட்டு 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு நியூ கான்செப்டில் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. செல்ஃப் ஏர்னிங்கா. ஓகேவா. அது ஒரு மனிதனால் 30,000 வரைக்கும் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு சராசரியாக ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து ரெஃபரல் பண்ணாமே ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் இப்போ கரண்ட்லி வந்துட்டு நம்ம 2 சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இன்கம் டேக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஆன்லைன் க்ளோசஸ்ன்னு சொல்லிட்டு 2 சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு இன்கம் டேக்ஸில் வந்துட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் சேஞ்சஸ் கிடையாது. அது வந்துட்டு நார்மலான அமௌண்ட் மட்டும்தான். சரிங்களா. ஆன்லைன் கிளாஸஸுக்கும் இன்கம் டேக்ஸ் மீதியெல்லாம் பண்ணுறீங்களா, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதும் ஐடி ஃபைல் பண்ணுறதும் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் போய் அப்ளை பண்ணால் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதை பற்றி டீட்டெயிலான அப்டேட் இல்லை. பட் வந்துட்டு நீங்கள் போய் இன்றைக்கான அப்டேட்டில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் மேலே வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. எஸ்பிஓ வந்து எப்போ வந்து ரீலான்ச் ஆக போகுதுங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து சங்கர் சார் வந்து அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஓகேவா. எப்போ வந்துட்டு கரண்ட்டாக வந்து அடுத்த ரீலான்ச் பண்ண போகிறாங்க, அதாவது இப்போ வந்து டேட் தள்ளி போயிடுச்சு, பிரேக் வந்து தள்ளி போயிடுச்சு. அதனால் வந்துட்டு எப்போ வந்து ரீலான்ச் பண்ண போகிறாங்கிறத கன்ஃபார்மான டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எஸ்பிஓ வந்து நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே ஒரு போல் கொடுத்துருக்கேன். அந்த போலில் வந்து நீங்கள் ஓட் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டு நான் வந்து போலில் வைக்கிறேன். சரிங்களா. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போல் வைக்கிறேன். போலில் வந்து நீங்கள் நம்ம சேனலை யாராவது பார்க்குறவங்க வந்து ஓட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு யாரெல்லாம் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து நம்புவீங்க நம்ப மாட்டீங்கிறது கீழே எனக்கு நானும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் வந்து நான் வந்து கீழே வந்து போல் வைக்கிறேன். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்படிலாம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.